நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன காதல் ரீசெட் ரிப்பீட்னு ஒரு தமிழ் ரொமான்டிக் காமெடி மூவி தாங்க. ஸ்காட்லாண்ட்ல தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஓப்பனிங் சீன்லயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆனா ரொம்ப சோகமா அழுதுகிட்டே எங்கேயோ போயிட்டு இருக்கா. யாருக்கோ கால் பண்ணி அப்பா கிட்ட பேசணும்னு கெஞ்சிரா, கதறா. ஆனா போன்ல அவளோட சித்தி ஏதோ சொன்னோன்னா அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறா. கண் கலங்கி போனவ அங்க இருந்து சோகமா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி எங்க ரொம்ப தூரமா நடந்து போயிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு மலை உச்சி கிட்ட வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து கண்ணு முழிக்கிறா. எந்திரிச்சோன்னே எங்க இருக்கோன்னு தெரியாம ஐயோன்னு அலற. அவளோட சத்தம் கேட்டு ஹீரோவும் எம்எஸ் பாஸ்கரும் வேகமா ஓடி வராங்க. நீங்கெல்லாம் யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க பாஸ்கர் நான் உன்னோட டாக்டர்னு சொன்னவரு இந்த பையன் உன்னோட லவ்வர்னு சொல்றாரு. நீ இங்க ஒரு மியூசிக் காம்படிஷனுக்கு வந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு மண்டையில அடிபட்டு அதுல நீ ரீசெண்டா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. அதாவது இவளுக்கு ஒரு நாள் மட்டும்தான் மெமரி இருக்குமா. தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் கண்ணு முழிச்சா முத நாள் நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. சுருக்கமா சொல்லணும்னா ஸ்லீப் ரீசெட் ரிப்பீட்னு இவளுக்கு ஒவ்வொரு நாளும் புது நாளுங்க. நம்ம எப்படி இங்க வந்தோம், இவங்க 2 பேரும் யாரு, இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியாம அப்பாவுக்கு உடனே கால் பண்ண அங்க அவளோட சித்தி தான் கால் எடுக்கிறாங்க. அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அங்க போயிருக்கல, இப்ப உன்னால அவரு முடியாம கிடக்காரு, அதனால இனிமே அவருக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அவ காலையில எந்திரிச்சு அலறது, 2 பேரும் அவளுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு இப்படி தாங்க ரிப்பீட் மோட்லயே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெய்லி ரிப்பீட் மோட்ல ஹீரோ டெய்லி அவளை மியூசிக் கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி ஹீரோயினுக்கு அடிபட்டது, அவளுக்கு மெமரி லாஸ் ஆனது எல்லாம் உண்மைதான். ஆனா ஹீரோ மட்டும்தான் அவளை லவ் பண்றான், அவன் ஹீரோவை லவ் பண்ணல. அதோட பாஸ்கரும் ஹீரோயினோட டாக்டர் எல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா ஹீரோ யாரு, எதுக்காக அவளை தன்னோட லவ்வர்னு சொல்றான்னு பார்த்தா இப்பதான் அவங்க 2 பேரோட கதையை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அவளுக்கு சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க. அதனால ஒரு பேண்ட்ல சேர்ந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அவருக்கு 4 டீ எஸ்டேட் இருக்கு, 400 பேர் கிட்ட அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொண்ணு அதெல்லாம் வேணாம்னு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காளா. அது அவளோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஐடில வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம சிங்கர் ஆகிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா என்ன சொன்னாலும் ஹீரோயின் கேட்கவே மாட்டாளா. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள பாத்துறாப்ல. அப்பயும் அவ இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் சிங்கர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. இப்படி ஹீரோயினோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில தான் ஹீரோவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் ஒரு தடவை கூட அவனை பார்த்தது இல்ல. அவன் ஹீரோயினை வெறித்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோயினுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்றது தெரியாம இருக்கிறது கூட அடுத்த மேட்ரு. ஆனா ஒரே ஆபீஸ்ல இருந்தும் ஹீரோயின் முதல்ல அவனை பார்த்தது கூட இல்ல. சரி ஹீரோ லவ் சொல்றதுக்கு தான் பயந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் ஆபீஸ்ல வெளியிலன்னு யாருக்கிட்டயுமே பேச மாட்டான். இப்படி இருக்கிறவன் ஹீரோயினை அவளுக்கே தெரியாம 10 வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்னா பாத்துக்கோங்களேன். ஹீரோ சின்ன வயசுல இருந்தே யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அப்பையில இருந்தே அவன் இன்ட்ரோவர்ட்டான பையன். ஹீரோட அம்மா மியூசிக் டீச்சரா இருக்காங்க. நிறைய பசங்க வந்து அவங்கள்ட்ட மியூசிக் கத்துக்குவாங்க. அப்ப கூட அவன் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தூரத்துல இருந்து மட்டும்தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட வந்து எப்படிமா இவ்வளவு அழகா வாசிக்கிறேன்னு கேட்டா அவங்க நான் எனக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு வாசிப்பேன்டா, எப்போதும் உன்ன நினைச்சுக்கிட்டு வாசிப்பேன், அதனாலதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு 10 வயசு இருக்கும்போது அவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவளோட அப்பா ஹீரோட அம்மா கிட்ட தான் வந்து மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காரு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வானத்துல ஸ்டாரா தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்பா வளர்த்திருக்காரா. அதனால ஸ்டாரா தான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு அடிக்கடி அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பா. அவ ஸ்டார் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க. ஹீரோயின் கிளாஸ்க்கு வரும்போது அங்க அவனை பார்த்து 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப கூட அந்த பையன் ரொம்ப பேச மாட்டான். ஆனா அவ கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் தனக்குள்ள மியூசிக் நாலேஜ் இருக்கிறதையே கண்டுபிடிக்கிறான். அதுவும் பையன் வாசிக்கிறத பார்த்து அம்மாவே அசந்து போயிடுறாங்க. அம்மா எவ்வளவு சொல்லியும் வாசிக்காதவன் இப்ப அவ்வளவு அழகா வாசிக்கிறத வச்சு அவனுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு, அவனோட மனசுல யாரோ இருக்காங்கன்னு அம்மாவுக்கு புரிஞ்சிடுது. அதனால அவங்கள கடைசி வரையும் விட்டுறாத, நான் எப்படி உன்னை பாத்துக்கிட்டனோ அந்த மாதிரி நீ அவங்கள பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அது அவனோட மனசுல நல்லா பதிஞ்சிடுதுங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அவனோட அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. கொஞ்ச நாள் படுத்த படுக்கையா இருந்து அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. அதுல இருந்து ஹீரோயின் தாங்க அவனோட உலகமே. ஆனா அதுல ஹைலைட் என்னன்னா அது ஹீரோயினுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சிங்கர் ஆகிறதுக்கு ஒரு பேண்ட்ல சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல, அந்த பேண்ட்ல இருக்கிற ஹாரின்னு ஒருத்தனை தாங்க ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கா. டீம் எல்லாரும் ஸ்காட்லாண்ட்ல நடக்க போற ஒரு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் இப்ப அதுல செலக்ட் ஆயிட்டாங்க. அதனால எல்லாரும் ஸ்காட்லாண்டுக்கு கிளம்புற குஷியில இருக்க அந்த சமயத்துலன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுது. அதனால ஹீரோயினோட சொந்தக்காரங்களாம் ஹீரோயினை ஊருக்கு அழைச்சிட்டு போறதுக்காக அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் வர அதை அவ மேல இருந்து பாத்துறாளா. இவங்கள்ட்ட மாட்டோம்னா நம்மள ஸ்காட்லாண்டுக்கு போக விட மாட்டாங்கன்னு அவங்க கண்ணிலேயே படாம இன்னொரு வழியா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. வெளியில வந்து ஏர்போர்ட் போறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா லிஃப்ட் கேட்டுட்டு இருக்க அப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ யதார்த்தமா அந்த வழியா வர மாதிரி வரான். அவனும் யதார்த்தமா லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்க அவனே வந்து ஹீரோயினை ஏர்போர்ட்ல டிராப் பண்றான். அவ ரொம்ப அர்ஜென்ட்டா ஸ்காட்லாண்டுக்கு போறான்னு ஹீரோக்கு தெரிய வர உடனே ஃப்ரெண்டை விட்டு வேகமா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லி ஏதோ பக்கத்து ஊருக்கு போற மாதிரி பின்னாடியே இவனும் ஸ்காட்லாண்டு கிளம்பிடுறான். ஸ்காட்லாந்து வந்து இறங்கினோட ஹீரோயின் நேரா காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வர அங்க பார்த்தா அவளோட பேரே இல்லைன்னு சொல்லி உள்ளேயே விட மாட்டாங்க. சரி என்னோட டீம் உள்ளதான் இருப்பாங்க, நான் அவங்கள போய் பாக்குறேன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க ஹாரியும் அந்த பேண்ட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அவ மட்டும் இல்லாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் அந்த மேட்டரை பாத்துறான். இதுல தாங்க அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா. ஹீரோயினுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல அப்பா வேற பிசினஸ் பண்ண கூப்பிட்டு இருந்தாரு. அதோட டீம் கூட சேர்ந்து ஸ்காட்லாண்டுக்கும் வரலையா. அதனால ஹீரோயின்
ஹீரோயினுக்கு நம்ம மேல லவ் இல்ல போலன்னு நினைச்சுக்கிட்டு ஹாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதான் ஹீரோயின் போயிட்டா என்ன, டீம்ல இன்னொருத்தி இருக்காளேன்னு அதுக்குள்ளேயே டீம்ல வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி பாவ கூட ரொமான்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல வாழ்க்கையே வெறுத்து போன ஹீரோயின் அவ அப்பா கிட்ட பேசலாம்னு கால் பண்ணிருக்கா. ஆனா அவர் பார்த்து வச்ச பையனை அவ கல்யாணம் பண்ணிக்காததால அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராம். அதனால அவரோட ரெண்டாவது பொண்டாட்டி இவளை அப்பா கிட்ட பேசவே விடலங்க. அதுல ரொம்ப மனசுடைஞ்சு போனதுதான் இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க கூடாதுன்னு ரொம்ப தூரம் நடந்து வந்து மலையில இருந்து ஜம்ப் பண்ணிருக்கா. அந்த சமயத்துல தாங்க அவளோட மண்டை பயங்கரமா அடிபட்டிருக்கு. நல்ல வேளை ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருந்த ஹீரோ அவ குதிச்சதை பார்க்க பின்னாடியே இவனும் அந்த மலையில இருந்து கீழே குதிச்சிடுறான். ரெண்டு பேரும் குறுக்க இருந்த மரத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டே வந்து பாஸ்கர் போட்டு இந்த டென்ட் மேல வந்து விழுந்துடுறாங்க. அவர் தான் இவங்க ரெண்டு பேரும் விழுந்ததை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருக்காரு. அங்க ஒவ்வொரு நாளும் அவ தூங்கி எந்திரிச்சு நான் எப்படி இங்க வந்தேன் நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டு அலறிக்கிட்டே இருக்க அதை ஹீரோவால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலங்க. அதோட வீட்டுல இவன் மேல கோவமா இருக்கிறதால அப்பாவோ சித்தியோ யாரும் வரமாட்டாங்களா, அதனால டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னா நான் உன்னோட லவ்வர்னு சொல்லி புரிய வச்சு அவளை பாஸ்கரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரம் அங்க மியூசிக் காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஹீரோயின் இருந்த இடத்துல இப்ப ஹாரியோட லவ்வரை வச்சு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜட்ஜஸ்க்கு அவளோட வாய்ஸ் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா காம்படிஷன்ல இந்த டீமை செலக்ட் பண்ணதுக்கு காரணமே ஹீரோயினோட வாய்ஸ் தான். ஆனா இப்ப அவளே இல்லங்கிறதால ஜட்ஜஸ் அந்த டீமை வெளில துரத்தி விட்டுறாங்க. டீம்ல ஹீரோயின் இல்லாததால தான் இப்ப எல்லாரும் வெளில வந்தாங்க. ஆனா ஹாரி அவனோட புது லவ்வரால தான் எல்லாம் போச்சுன்னு அவளை பிடிச்சி திட்ட அவ பதிலுக்கு இவனை பிடிச்சி கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதுல ரெண்டு பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆக அவ ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாகி போடான்ட்டு கிளம்பிடுறா. நம்மள லவ் பண்ண பொண்ணும் இல்ல, நம்ம லவ் பண்ண பொண்ணும் இப்ப இல்லையா, அதனால ஹாரி அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புல உட்கார்ந்துருக்க அப்ப கரெக்டா ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு கால் வருது. ஹாரி அவரோட பொண்ணை ஏமாத்தினது, அவ அடிப்பட்டு பழசெல்லாம் மறந்து இப்ப ஹீரோ கூட இருக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. என் பொண்ணு அங்க உன் கூட தானே இருக்கா, என் பொண்ணுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே நான் என்னத்த சொல்றது, அவளை ஒரு கலஸ்ட் வா உட்காந்து பேசுவோன்னு சொல்ல அதை கேட்டு ஹாரிக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் அப்ப நமக்கு தெரியாம இங்க வந்தா நம்ம முழிச்சிட்டு இருக்க கரெக்டா ஆப்போசிட்ல ஹீரோயினை பாத்துறான். அப்பாவே ஒத்துக்கிட்டாரு இவ்வளவு பிடிச்சா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுது. உடனே வேகமா ஓடி வந்து அவளை கூப்பிட அவ பார்த்தா ஹீரோ கூட கேப்ல ஏறி அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வழக்கம் போல ரிப்பீட் மோட்ல மியூசிக் கிளாஸ்க்கு வந்துட்டு ஹீரோ கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு திடீர்னு சந்தேகம் வந்து உண்மையா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் கேட்க அவனும் ஆமா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் சொல்றான். சரி உன்னோட போன் கொடு, லவ்வர்ஸ்னா நம்ம சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்திருப்போம்ல அதை பாப்போம்னு கேட்க அதுல ஹீரோ உடனே பதற ஆரம்பிச்சிடுது. இப்ப என்னடா பண்றதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்க கரெக்டா அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா இவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு ஹாரி வந்து நிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்திருக்க ஹாரி யாருன்னு தெரியாம அவன் பிச்சைக்காரன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இருந்து பிரெட் பாக்கெட் எடுத்துட்டு வந்து குடுக்கறா. நீ இங்க என்ன பண்ற, எப்ப நீ ஸ்காட்லாண்டுக்கு வந்தேன்னு ஹாரி அவகிட்ட கேட்டா அவ பதிலுக்கு நீ யாருன்னு கேக்குறா. ஏய் என்ன யாருன்னு தெரியலையா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நான் உன்னோட லவ்வர்னு சொல்ல இவன் யாரா புதுசா ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட லவ்வர்னு சொல்றான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்கிற பாஸ்கர் அங்க வராரு. அவர்கிட்ட ஹாரியா பார்த்துட்டு அவன் யாருன்னு கேட்க அவருடனே ஹாரியா அவரோட பேஷண்ட்னு சொல்லிடுறாப்ல. இப்படி ஹீரோவும் டாக்டரும் சேர்ந்து ஹீரோயினையும் ஹாரியையும் குழப்பி விட அதுல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம தலைய சுத்த ஆரம்பிச்சிடுது. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு பாஸ்கர் ஹாரிய பக்கத்துல அவரோட ரூம் கழிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு. அழைச்சிட்டு வந்தவர் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து ஹாரிய தூங்க வச்சிடறாப்ல. நைட்டோட நைட்டா ஹாரியோட போன்ல இருந்த போட்டோ வீடியோன்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. இவதான் தூங்கி எந்திரிச்சாலே பழசெல்லாம் மறந்துடுவாளே, வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் மறந்துடுறா. அது தெரியாம ஹாரி திரும்ப வந்து ஹீரோயின் கிட்ட பேச இந்த பையன் ஒரு மென்டல் பேஷண்ட்னு சொல்லி பாஸ்கர் அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறாப்ல. ஆனா அவனை விரட்டி விடும் போது அவன் அங்க இருந்த ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல் ஃபைல பாத்துறானா. அதை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயினை பத்தி விசாரிக்க அப்பதான் அவளுக்கு மெமரி லாஸ் இருக்கிற பிரச்சனை இவனுக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் ஹாரி ஹீரோயினோட அப்பா கிட்ட உடனே சொல்ல அவர் நான் உடனே கிளம்பி அங்க வரேன், அது வரையும் அவளை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்றாரு. அவரு தன்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னா இந்த பையன் 4-5 அடியாளுங்களை ரெடி பண்ணி நைட்டோட நைட்டா வீடு புந்து மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோ எட்டி பார்க்க அவனுங்க ஹீரோயினை கார்ல போட்டு அங்க இருந்து கொண்டு போயிடுறானுங்க. ஹீரோயினோட அப்பா வர வரையும் ஒரு இடத்துல சேஃபா இருப்போம்னு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. அதே நேரம் ஹீரோவும் பாஸ்கரும் வழியில இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவி மூலமா ஹீரோயினை கடத்திட்டு போன காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர கரெக்டா ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க ஹோட்டல் பக்கம் வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த பக்கம் போடாங்கன்னு தெரியாம சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த ஹோட்டல்ல இருந்து ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு அலற சத்தம் கேக்குது. அந்த சவுண்ட வச்சே அங்கதான் இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிடுதுங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சோன்னா ஹாரியும் ஆளுங்களையும் பார்த்து அலற அங்க பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இவளோட சத்தத்தை கேட்டு பயந்துடுறாங்க. ரொம்ப நேரமா அவ அலறிக்கிட்டே இருக்காளா, அதனால இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க போலீஸ்காரங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட ஹாரி நாங்க எதுவும் பண்ணலன்னு புரிய வச்சுக்கிட்டு இருக்க அப்ப தூரத்துல இருந்து ஏதோ கீபோர்டு வாசிக்கிற சத்தம் கேக்குது. அதுவும் சின்ன வயசுல அவரோட மியூசிக் டீச்சர் சொல்லி கொடுத்த அதே டியூனை வாசிக்கிறாங்களா. இந்த டியூன் எப்படா வேற ஒருத்தவங்களுக்கு தெரியும்னு ஓடி வந்து பார்த்தா அங்க ஹீரோ தாங்க தூரமா ஒரு இடத்துல நின்னுகிட்டு டியூன் போட்டுட்டு இருக்கான். இந்த டியூன் எப்படா இவனுக்கு தெரியும்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க இப்பதான் அவளுக்கு ஹீரோ மியூசிக் டீச்சரோட பையன் அவன் 10 வயசுல இருந்து நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கானே எல்லாமே தெரிய வருது. நம்மள இப்படி ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான், இத்தனை வருஷமா இவனை பார்த்ததே இல்லைன்னு அவளுக்கு ஒரே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதுல அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எதுக்காக இங்க வந்தாலோ அந்த மியூசிக் காம்படிஷன்ல அவளை கலந்துக்க வைக்காம விட மாட்டேன்னு உடனே அவளை காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். ஆனா காம்படிஷன் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆனதால ஹீரோயினை உள்ளே விட மாட்டாங்க. ஹீரோ உடனே இவ கீபோர்டு வாசிக்கிற வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுறான். அப்பயும் அவனுங்க விடவே மாட்டானுங்க.
வச்சிடறானுங்க. இவன் டெய்லி ஹீரோவை மியூசிக் கிளாஸ் கழிச்சிட்டு போயிட்டு இருந்தான்ல, அந்த சமயத்துல அவ வாசிக்கிறதெல்லாம் ஹீரோ வீடியோ எடுத்து வச்சிருந்தான். ஹீரோயின் இப்ப அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்காக ஒருத்தன் இவ்வளவு பண்றானேன்னு ஹீரோயினுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுது. இவனுக்காகவாச்சும் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அங்க ரோட்ல ஓரமா வசூல் பண்றதுக்காக பாடிட்டு இருந்தவங்களோட மைக்க புடுங்கி இவ பாட ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. காம்படிஷன்ல பாட சொன்னா நடு ரோட்ல நின்னு பாடிட்டு இருக்கா. கடைசி வரையும் அந்த காம்படிஷன் உள்ளேயே போகல. ஹீரோ இத்தனை வருஷமா நம்மள லவ் பண்றான்னு இப்பதான் தெரிய வருதா. அவ அடுத்த நாள் இதை மறந்துடக்கூடாதுன்னு அவளே தன்னை செல்ஃபி வீடியோ எடுத்து ஹீரோ அவளை எவ்வளவு லவ் பண்றான்னு எல்லாத்தையும் அதுல சொல்லி வச்சுக்கிறா. இப்படி ஹீரோயின் அவங்க 2 பேரோட லவ் பத்தி சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அவளோட அப்பா வளைச்சுக்கிட்டு ஹாரி அங்க வந்துடுறான். ஹீரோவை போட்டு பொலன்னு பொலந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதை தாங்கிக்க முடியாம ஹீரோயின் உள்ள புந்து ஹாரியை தடுக்க, அவன் ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறானா. அவ பார்த்தா ஹாரி தள்ளி விட்டதுல மலையில இருந்து உருண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. குறுக்க இருந்த மரத்துல எல்லாம் கண்ணா பண்ணு அடிச்சு கடைசியா ஒரு மரத்துல போய் விழுந்து மட்டையாயிடுறா. அதுவும் மண்டையில வேற திரும்ப பயங்கரமா அடி விழுந்துடுது. இப்ப என்னடா பண்றதுன்னு மேல இருந்து எல்லாரும் பதறிட்டு இருக்க, ஹீரோ உடனே யோசிக்காம கயிறு கட்டி கீழே குதிச்சிடுறான். ஹீரோ கைத்த பிடிச்சி ஏர்ல தொங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் படுத்திருக்க மரத்தோட கிளை உடைஞ்சு அவ பள்ளத்தாக்குல விழுக போயிடுறாளா. ஹீரோ டக்குன்னு கிருட்டுன்னு பாஞ்சு போய் அவன் தொங்கிட்டு இருக்க கைத்தால அவளுக்கு ஒரு சுருக்க போட்டுட்டு அவன் அங்க இருக்கிற வேற ஒரு கிளைய பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான். அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே கைத்த பிடிச்சி மேல தூக்கிடுறாங்க. ஆனா காப்பாத்தி விட்ட ஹீரோவை அப்படியே அனாதை மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்களா. பாவம் அவன் தொங்கிட்டு இருந்த கிளை வேற உடைஞ்சிடுது. அவ்வளவுதான் கீழே பள்ளத்தாக்குல போய் விழுந்துடுறான். அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோயின் இப்ப மயக்கம் தெளிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு மண்டையில திரும்ப பலமா அடிபட்டது இல்ல, ஹீரோ அவளை லவ் பண்ணது, அவ எடுத்த வீடியோன்னு எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. சரி ஹீரோ எங்க இருக்கான் அவனை போய் பார்க்கலாம்னு வந்தா அவன் அங்க ஐசியூல இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணு முழிக்க ஹீரோயின் அவன் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேக்குறான். அதுல ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி போயிடுறா. கீழே விழுந்து மண்டையில அடிபட்டதுல இப்ப இவனுக்கு எல்லாம் மறந்து போச்சுங்க. அதனால ஹீரோயின் இப்ப எல்லாத்தையும் அவனுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றா. அதோட அந்த படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.